Start your career at KSG Institutions. No donation, no capitation. KSG Institutions. Singanallur, Coimbatore. இந்த பிஜேபி வந்து வடநாட்டில் வந்து ராமர் கதையை எடுக்கிறாங்க. இங்கே வந்து இப்போ தமிழ்நாட்டிலேருந்து முருகர் எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த முருகனை எதுக்கு இழுக்கிறாங்கன்னா இவங்க நினச்சிக்கிறாங்க முருகனை பற்றி பேசினா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா இது வந்து நம்பர் 1 முட்டாள்தனம். இது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பொறுத்தவரை இது நடக்கவே நடக்காது. அங்கே போய் சிந்தூர் ஆப்ரேஷன்ஸ் என்ன புடுங்கினாராம் அந்த மோடி? என்ன புடுங்கினாரு? தேவையில்லாமல் நம்ம சோல்ஜர்ஸ் செத்துருக்காங்க, தேவையில்லாமல் பார்டர்ல இருந்து எவ்வளோ ஃபேமிலி செத்துருக்காங்க. அதை பற்றி மோடி போய் பார்த்துச்சா? பார்க்கல. ராகுல் காந்தி அட்லீஸ்ட் பார்டரில் போய் அந்த பூஞ்ச் ஏரியாலெல்லாம் மக்களை போய் சந்திச்சு. Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical. BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com. சமீபத்தில் மதுரையில் வந்து முருகருக்கு ஒரு மாநாடு வந்து நடத்தினாங்க. ஸோ அந்த இடத்துல நிறைய பல்வேறு சம்பவங்கள் வந்து நடந்தது. அண்ணாமலை வந்து பேசுகிறப்ப அந்த முருகன் மாநாட்டுக்கு சம்மந்தமே இல்லாத கண்டெக்ஸ்டில் ஒன்று பேசிட்டு போயிட்டாரு. இன்னொரு சைடு வந்து பெரியார் அதுக்கப்புறம் அண்ணா இவங்க மாதிரியான தலைவர்களை வந்து கொச்சப்படுத்தி ஒரு காணொலி ஓடிச்சு. பட் அதே மேடையில் அதிமுகவை சேர்ந்த ஒரு சில பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்க இதை பற்றி வாயை வந்து திறக்காமல் இருந்தாங்க. அதுவுமே ஒரு சர்ச்சை வந்தாச்சு. அதுக்கப்புறம் பவன் கல்யாண் சமீப காலத்துல தமிழ்நாடு பாலிடிக்ஸ் மேல குறிப்பா பிஜேபி அவங்க கூட்டணி தான், பட் அதிமுக மேலேயுமே கொஞ்சம் இணக்கத்துல வந்து இருக்காரு. முருகன் என்னோட பிரசித்தமான கடவுள் அப்படின்ட்டு அவர் அங்கிருந்து சொல்லிட்டு வந்திருக்காரு. முருகன் தான் என்னை இங்க வர வச்சிருக்காரு அப்படின்ட்டும் இங்க வந்துட்டு மதுரையில ஒரு பேச்சு வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சம்மந்தமே ஒரு 5 தீர்மானங்கள் போட்டிருக்காங்க இந்த மாநாட்டில். பட் அதுக்கும் முருகனுக்கும் சம்மந்தமே இல்லாம பிரதமர் மோடியை வந்து சிந்தூர் ஆப்ரேஷனை சூப்பரா அவர் வந்து நடத்தி கொடுத்ததுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. அதுக்கும் முருகனுக்கும் சம்பந்தமே வந்து இல்லை. இப்படி முருகன் மாநாட்டை சுத்தி பல்வேறு விஷயங்கள் பேசு பொருளா நிறையவே வந்து ஆயிருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது ஒன்றும் கிடையாது. இந்த பிஜேபி வந்து வடநாட்டில் வந்து ராமர் கதையை எடுக்கிறாங்க. இங்கே வந்து இப்போ தமிழ்நாட்டிலேருந்து முருகர் எடுத்துருக்காங்க. இது இன்றைக்கி எடுக்கல. ஈவன் 2021 எலெக்ஷனில் வந்து அந்த பிஜேபியில் இருந்த அன்றைக்கு தலைவர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தான், எல் முருகன் சொல்லிட்டு, அந்த ஆளும் தான் போய் இந்த திருத்தணிலேருந்து இந்த வேலை தூக்கிட்டு ஆடினாங்க. இது வந்து இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா முருகன் வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் பிரசித்தியான ஒரு சாமின்னு சொல்லிட்டு, முருகனுக்கும் இவங்க பண்ணுற அயோக்கியத்தனத்துக்கு என்ன அர்த்தம் இருக்குது? எதுக்கு அந்த முருகரை இழுக்கிறாங்க? முருகர் விஸ்வரூபம் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் இவனுக்கெல்லாம் தெரியும். எடுத்துட்டார் ஒரே தடவை 2021 இந்த புஸ்ன்னு போயிடுச்சு இவங்களுக்கு எல்லாத்துக்கும். அப்போது இவங்களுக்கெல்லாம் வெக்கம், இவங்களுக்கெல்லாம் ஒரு முதுகெலும் இல்லாத ஆளுங்க. இந்த இது அதிமுகவில் இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஊழல் பண்ணியிருக்கானுங்க. ஐயால் அவங்கெல்லாம் இந்த பிஜேபிக்கானுக்கு இது என்ன சொல்கிறது, கைதிகள், சரண்டர்ட். ஓகே, ஏன்னா நான் யோகியமாக இருந்தால் நான் சரண்டர் ஆக மாட்டேன். இப்போ வந்து நீ அயோக்கியனாக இருக்கிறதால தானே நீ அந்த அயோக்கியனுக்கு நீ சல்யூட் அடிக்கிற. நீ யோகியமாக இருந்தால் நீ திருப்பி பேசுவ. அப்போ இந்த முருகனை எதுக்கு இழுக்கிறாங்கன்னா இவங்க நினச்சிக்கிறாங்க முருகனை பற்றி பேசினா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா இது வந்து நம்பர் 1 முட்டாள்தனம். இது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பொறுத்தவரை இது நடக்கவே நடக்காது. பாயிண்ட் 2 வந்து யாருக்கு அங்கே யோகிதம் இருக்குது அது பேசுறதுக்கு. ஏன்னா இந்த அதிமுகக்காரன் ஒருத்தனும் நீங்கள் பேசலன்னு சொல்கிறீங்க.
அந்த வந்து வேலுமணி உட்காந்துட்டு இருந்திருக்குது. அதில் வந்து மோகன் பாகவத் அங்கே இருந்திருக்காராட்டிருக்குது. இந்த இந்த மாநாடு வந்து ஐ திங்க் ஹிந்து முன்னணி நடத்தியிருக்குது. ஹிந்து முன்னணியில் எவ்வளோ பேர் குடிகார பசங்க இருக்காங்க, இல்லாமையா இருக்காங்க, கொலகார பசங்க அல்ல. நான் ஐம் நாட் சேயிங் ஒன்லி ஹிந்து முன்னணி, அந்த மாதிரி எல்லா ஏரியாலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு விசிகா இருக்கட்டும், மற்ற கட்சி இப்போ இந்த புதிய பாரதம் இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அண்ணா திமுக இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் யாரை நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? இந்த மாதிரி குடிகாரன், இந்த மாதிரி கேப் மாதிரித்தனம் பண்ணவன், கொலை பண்ணவன், இவங்க தான் அங்கே முக்கிய பிரமுக, அவங்க தான் மெயின் இன்வைட்டீஸ், இல்லாட்டி அவங்க தான் மெயின் மெம்பர்ஸு. இப்போ வந்து பிஜேபியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க பாதி ரவுடி புள்ளமாரி குள்ளமாரி எல்லாமே அங்கே பதவி வாங்கி உட்காந்துருக்கான். தனாவட்டாவும் பேசுகிறான். நான் யார் தெரியுமா, நான் மோடியோட டைரெக்டாக பேசுகிறேன். எல்லாரும் மோடியோட டைரெக்டாக பேசுவாங்க. இந்த வானதி பேசின பேச்சு எங்கள் கோயம்புத்தூரில் எங்களுக்கு தெரியும். நான் வந்து மோடியோட டைரெக்டாக பேசி இந்த தொகுதியே இப்படி பண்ணுவேன்னா இந்த தொகுதி அந்த தொகுதியை போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அந்த பொம்பளை என்ன வேலை பார்க்குதுன்னு சொல்லி. அப்போ இவங்களுக்கெல்லாம் வாய் சவுடால் தான். அப்போ வந்து இந்த வேலுமணி இவங்க எல்லாமே வந்துட்டு அவங்க பண்ண ஊழல், அவனுக்கும் இன்கம் டேக்ஸ் ரேட் இருக்குது. அந்த வேலுமணிக்கு எல்லாருமே அந்த அதிமுகவில் இருக்க பாதி மந்திரிகள் எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் இருக்குது. அதை வச்சு இந்த பிஜேபி இப்போ பிளாக்மெயில் பிஜேபியோட அஜெண்டா என்னென்னா அதிமுகவில் இருக்கவங்க முக்கால்வாசி 99.9% அந்த ஐம் நாட் சேயிங் தொண்டர்களை பற்றி நான் பேசவே இல்லை. நான் வந்துட்டு இந்த பதவியில் உட்கார்ந்துருந்த மந்திரிகள் எம்எல்ஏக்கள் எல்லாருக்குமே ஒரு ஊழல் வழக்கு இருக்குது. அப்போ வந்து அவங்க என்ன அதை பாதுகாத்துருக்கு. இன்றைக்கி வந்து அங்கே வந்து செம்மறி ஆடுகளாட்டம் அவனுங்க சொல்கிறதுக்கு ஆடிட்டு இருக்கானுங்க. இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அன்றைக்கி ஐ திங்க் ஈவன் மதுரையிலையும் இது வந்து என்ன கோலிஷன் கவர்மெண்ட் தான் வரப்போகுதுன்னு சொல்லி பேசியிருக்காங்க. எவனா ஒத்தனாவது எதிர்த்தானா? எவனுமே எதிர்க்கல. ஓகே, ஐ திங்க் இபிஎஸ் போவே இல்லைன்னு நினைக்கிறேன், அந்த மாநாட்டுக்கே போகலை. அப்போ அந்த உங்கள் தலைவனே போகாதப்போ எதுக்கு இந்த வாண்டுங்கெல்லாம் போச்சு? இந்த வேலுமணி அப்புறம் ஐ திங்க் அந்த செந்தூர் அந்த ஆள் வந்து ஒரு 200 கோடி செலவு பண்ணிக்கான். எங்கேருந்து இவனுக்கு 200 கோடி வந்துச்சு? கொள்ளடிச்ச காசு தானே? உங்கள் அப்பா வீட்டு காசா இல்லை நீ சம்பாதிச்ச காசா? நீ உழைச்சி சம்பாதிச்ச 200 கோடியா? அப்போ வந்து இதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் பக்தி, கடவுள் எதுக்கு இதில் இழுக்கிறாங்க? அந்த முருகனை இவங்க எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க. நான் வந்து சாமி நம்புற ஆள். தட் இஸ் நான் வந்து இந்த கடவுள் இந்த பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. எனக்கு வந்து நேச்சர், நான் வந்து இயற்கை தான் என் கடவுளாக நினச்சி இந்த இயற்கை இவங்களை எல்லாத்தையும் அழிக்கும். நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ நான் உலகமே எப்படி போயிட்டுருக்குதுன்ட்டு. அங்கே போய் சிந்தூர் ஆப்ரேஷன்ஸ் என்ன பிடுங்கினாராம் அந்த மோடி? என்ன பிடுங்கினாரு? அந்த இது டிஃபென்ஸ் பீப்புள், தட் இஸ் ஏர்ஃபோர்ஸ் இல்லாட்டி ஆர்மியோ, அவங்க வேலையை அவங்க செஞ்சாங்க. நீ என்ன பிடுங்கின? நீ போய் சீஸ் ஃபயர் லைக் ட்ரம்ப்புக்கு பயந்துக்கிட்டே நீ சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ண, நீ அடி வாங்கியிருப்ப. ஆக்சுவல் நிலவரம் வந்து பாகிஸ்தான் நம்மளை அடிச்சிட்டு இருந்துச்சு. தேவையில்லாமல் நம்ம சோல்ஜர்ஸ் செத்துருக்காங்க, தேவையில்லாமல் பார்டரில் இருந்த எவ்வளோ ஃபேமிலி செத்துருக்காங்க. அதை பற்றி மோடி போய் பார்த்துச்சா? பார்க்கல. அட்லீஸ்ட் எனக்கு வந்து ராகுல் காந்தி, ஐ எம் நோ ஃபேன் ஆஃப் ராகுல் காந்தி, பட் ராகுல் காந்தி அட்லீஸ்ட் பார்டரில் போய் அந்த பூஞ்ச் ஏரியாலெல்லாம் மக்களை போய் சந்திச்சு. ஆனால் இந்த மோடி போச்சா? மோடி வந்துட்டு எலெக்ஷன் பார்க்கறதுக்கு ஓடிச்சு. எது? பீகாருக்கு. அப்போ இவங்க என்ன பெரிய யோகேஷ் சிகாமணி இவங்கெல்லாம் பாருங்கள், இவங்கெல்லாம் நாட்டுக்கு ஒரு கேடு. இந்த கடவுள் தான் இவங்க எல்லாத்தையும் ஒழிக்கணும் அழிக்கணும். நம்ம வந்து மக்கள் வந்து பேச தான் முடியும், ஒரு சில மக்கள். மற்றவங்கெல்லாம் வந்துட்டு பாவம். ஐ ஃபீல் சாரி ஃபார் தி பாமர மக்கள். ஏன்னா அவங்க யாராலையும் பேச முடியாது. இன்றைக்கி விலைவாசி எப்படி இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி எந்த அரசியல் கட்சியோ இல்லை எந்த அரசியல்வாதியோ அதை பற்றி நினைக்கணுன்ட்டு இல்லை, அவங்கள பற்றி பேசணுன்ட்டு இல்லை, அதுக்கு எதனா செய்யலான்ட்டு கூட யாருக்குமே எண்ணம் கிடையாது. அப்போ இந்த மாநாட்டில் என்ன இவங்களாம் கழட்டுனானுங்க? இவனுங்க வந்து இந்த 5 இது இப்போ சிந்தூர் முடிஞ்சு போன கதை. இதுக்கு என்ன பெரிய ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இந்த மோடியாக போய் அந்த ஃப்ளைட்டில் ஏறி போய் இது பாம்பை போட்டார், இல்லாட்டி போய் பார்டரில் போய் நின்று ஃபைட் போட்டார். ஏன்னா பைத்தியக்காரனோட அந்த செல்லூர் ராஜன் அன்னைக்கு மோடி தான் பணம் கொடுத்தாரு ஃப்ளைட்டை வந்துட்டு அறிவு கேட்டவனுங்களா? இந்த ஃப்ளைட்டெல்லாம் முதல்லேருந்தே எல்லா கவர்மெண்ட்டும் ஏதோ ஒரு லெவலில் வாங்கிட்டு விற்றுட்டு இருந்திருக்கானுங்க. ஓகே, இந்த ஆள் வந்தப்பறம் தான் ஏதோ வாங்கினான்னு அதான் என்ன அவங்க அப்பா வீட்டு காசை நீங்களும் நானும் பே பண்ண டேக்ஸ்லேருந்து கட்டிகிட்ருக்கோம், இதுக்கெல்லாம் வாங்குகிறோம். என்னவோ பெரிய மோடி என்னவோ தன்னோட சம்பாதிச்ச காசை கொள்ளடிச்சிட்டு அதானிக்கு ஃபுல்லாக கொடுத்துட்ருக்காங்க. அதானி இஸ் த பெனாமி ஃபார் மோடி. இந்த மோடி மனசாட்சி இல்லை, எஸ் இல்லைன்னு சொல்லட்டும். நான் ஒத்தைக்கு பேச தயார் மோடியோட. லெட் அஸ் ஹேவ் அ டிபேட், லெட் ஹிம் கம் டு த பப்ளிக். நான் ஒரு பெண்மணி, நீ ஒரு ஆண், பேசலாம். நீ என்ன படிச்சிருக்க, நான் என்ன படிச்சிருக்கேன், எல்லோரும் பேசுகிறாங்க. மோடி இல்லாட்டி இந்த நாடே போயிடும். யார் நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர்? நிறைய பேர் தகுதியில் இருக்காங்க. ஏன்னா அவங்களாம் வாய் பேசாதவங்க, அவங்களாம் வந்துட்டு நியாயமாக வாழணும்னு நினைக்கிறவங்க. இப்போ மோடிக்கு படிப்புன்னு பார்த்தான்னா என்ன படிப்பு?
எனக்கு உன்னை விட நிறைய படிப்பு இருக்குது, வா உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் நடத்தியிருக்கேன், எனக்கு தெரியும், நான் ஒரு விவசாயி, எனக்கு விவசாயத்தோட கஷ்டம் தெரியும், நான் நஷ்டங்கள் தெரியும். ஓகே, அப்போ மோடி என்ன சொகுசாக உட்காந்துட்டு டெய்லி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு யார் அப்போ வீட்டு காசு இந்த 1,00,000 ட்ரெஸ்ஸு செலவு பண்ணுறதே நான் வந்து ஒரு தவறுன்னு சொல்வேன். அப்போது எங்கேருந்து இந்த காசு வருது உனக்கு செலவு பண்ணுறக்கு? நாடு கஷ்டப்பட்டுருக்குது, மக்கள் கஷ்டப்பட்டு, உனக்கு வந்து ஒரு பெரிய இந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் மாதிரி உனக்கு ஒரு தனி ஏர்க்ராஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு, அப்போ இதெல்லாம் வந்து பேராசை பிடிச்சவனுங்க. இவங்கெல்லாம் நாட்டு மக்களுக்கு நல்லதே செய்ய மாட்டாங்க, நாட்டுக்கும் நல்லது செய்ய மாட்டாங்க. அப்போ வந்து எதுக்கு இந்த முருகன் மாநாடில் என்ன நீங்கள் கழட்ட போகிறீங்க? அது மோடி மாநாடுன்னு வைங்க, இந்த பிஜேபி மாநாடு எதுக்கு இந்த கடவுளை இருக்கிறீங்க இதில்? இல்லை கடவுள் என்ன உங்களுக்கு ஊர்காவா? அந்த கடவுள் வந்து அழிச்சிருவாங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி சொல்கிறேன் பாருங்கள், என் வாய் பழிக்கும். இவங்கெல்லாம் அழிய வேண்டியவங்க தான். இப்போ நம்ம பார்க்குறோம் உலகமே எப்படி போயிட்டுருக்குதுன்ட்டு. அன்றைக்கி இஸ்ரேல் வந்து பெரிய இதாக பண்ணி அவன் நினச்சிட்டான் ஈரான் வந்து புஷ் ஆகிடும் சொல்லிட்டு. என்னமோ பெரிய அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துட்டு ஈரான் அடித்தா ஈரான் போயிடுவான்னு நினச்சான். இன்றைக்கி ஈரான் அடிக்குதா திருப்பி? லெஃப்ட் ரைட்டுன்னு கொடுக்குது. அப்போ எதுக்கு இப்போ நீங்கள் சீஸ் ஃபயருக்கு போயிருக்கீங்க? நீங்கள் என்ன சொன்னீங்க? அழிச்சா ஈரானை மொத்தமாக ஒழிச்சிடுவான்னு சொல்லி. இப்போ அவன் என்ன சொல்கிறான்? இல்லை நான் உன்னை மொத்தமாக ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் பம்புறீங்களே, அதே கதை தான் அன்றைக்கி இந்த சிந்தூருக்கு அப்புறம். இது தேவையில்லாது. எவனா இன்ஃபார்ம் பண்ணுவானா? இந்த ஜெய்சங்கர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அந்த ஆள் ஒரு திமிரு பிடிச்சாள். இந்த நிர்மலா சீதாராமனுக்கு அது ஒரு அண்ணனோ தம்பியோ, அந்த 2 பேருக்கும் திமிர் பேச்சு தான். திமிர் அது, இதை விட திமிர் வேறு எதுவும் இருக்காது. அப்போ அவங்க பேசுகிறாங்க. எவனா ஒருத்த போய் எனிமே நீ அடிக்கும் போது நீ போய் சொல்வியா, டே நான் வந்து உன்னை அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. இதை விட பைத்தியக்காரத்தனமான ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் நான் பார்த்ததில்ல. இந்த ஆள் பேசுறதே அதாவது ஓன்ட்டு தான் பேசுவான் தவிர்த்துட்டு அது அந்த சப்ஸ்டன்ஸே இருக்காது அவர் பேசுறதுல. அப்போ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து ஒரு மந்திரியாக வந்து இவங்கெல்லாம் நாட்டுக்காக என்ன செய்வாங்கன்னா, அவங்க நல்லா அனுபவிச்சிருக்காங்க. மக்கள் பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு நல்லா குஷியாக இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறான். ஓகே, அப்போ வந்து இந்த மாநாடு, இந்த முருகன் மாநாடுலாம் இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். தேர் ஆல் திங்கிங் 2026 வந்து அதிமுகவை ஃபுல்லாக ஒழிச்சிடலான்னு அங்கே இருக்குது எல்லாமே பயந்தாங்குழிங்க. ஓகே, அவங்களுக்கு ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆள் வேணும். அன்றைக்கி ஜெயலலிதா நல்லா கொடுத்தாங்க. வெதர் ஐ லைக் ஹர் ஐ டோன்ட் லைக் ஹர் அது வேறு விஷயம். ஆனால் தைரியமாக நின்று அந்த 16 எலெக்ஷன் ஜெயிச்சாங்க, யாரோடையும் அலைன்ஸ் போடாமல். இந்த முட்டா பசங்களுக்கு அந்த தைரியம் இருக்குதா? தனியாக நின்று நாங்கள் ஜெயிச்சு காட்டுறோன்னு சொல்லுங்கள். நான் வந்து தைரியமாக நான் நிற்பேன் சார், எனக்கு வந்துட்டு இது யாரோட அலைன்ஸும் வேணாம், ஒரு சீட் கூட நின்று தோக்கிறமா இல்லையோ அட்லீஸ்ட் மக்கள்கிட்ட தனியாக போகிறோம். அந்த இவனுங்கெல்லாம் 50 வருஷமாக கட்சியை நடத்திட்டு இன்னும் கூட அலையன்ஸ் கட்சிங்களை வந்து முதுகெலும்பு இல்லாமல் ஓடிட்டுருக்காங்க, இன்க்ளூடிங் பிஜேபி. இப்போ பிஜேபியுமே இந்த கட்சிங்களெல்லாம் அழிச்சு எல்லாத்தையும் அவங்கக்குள்ளே இழுத்துக்கிறாங்க. வந்து பாமகவை ஒரு பக்கம் அழிக்கிறாங்க, ஒரு பக்கம் அதிமுகவை அழிக்கிறாங்க, ஒரு பக்கம் டிஎம்கேவை நெக்ஸ்ட் அஜெண்டாவை வச்சுட்ருக்காங்க. என்னென்னா டிஎம்கே வந்து அவங்களும் ஊழல் பண்ணவங்க தான். அவங்க ஊழல் பண்ணாட்டி இந்த பிரச்சனைலாம் வராதில்ல. எதுக்கு இந்த பிரச்சனைகள் வருது? இந்த ஊடகங்கள், ஒரு சில திராவிட ஊடகங்கள் என்னமோ இவங்க வந்து ஊழலே பண்ணாத மாதிரி இவனுங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவனுங்கெல்லாம் ஊடகம் நடத்துகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நடுநிலை இது பண்ணணும். தே ஷுட் பி இந்த மிட் பாத். தட் இஸ் இவன் தப்பு பண்ணாலும் தப்பு தான், இவன் பண்ணாலும் தப்பு தான். ஆனால் இவனுங்க வந்து ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணிட்டு போகிறாங்க, நாங்கள் காசு வாங்கிக்கிறானுங்க. இந்த பக்கம் இந்த ரைட் விங் ஊடகங்கள் வந்து பிஜேபி கிட்ட காசு வாங்கிட்டு அவனுங்க இதை சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ எல்லாத்துக்குமே அது மனசாட்சி இல்லாமல் ஒருத்தன் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் நாட்டுக்கு ஒரு கேடு, இந்த ஊடகங்களும் நாட்டுக்கு ஒரு கேடு, இந்த சோகால்டு அரசியல் தலைவர்களும் நாட்டுக்கு ஒரு கேடு. தட்ஸ் வாட் ஐ கேன் சே. இந்த முருகன் மாநாடெல்லாம் கடவுளை இழுக்காதீங்க. கடவுள் வந்து விஸ்வரூபம் எடுத்தார்னா மொத்தத்தையும் அழிச்சிடுவார். அதே மாதிரி இந்த அண்ணாமலையும் ஏதோ பைத்தியக்காரத்தனமாக அங்கே ஏதோ போய் பேசியிருக்கான். அவன் ஒரு மென்டல். ஓகே, அவன் ஏதோ பெரிய ஏதோ யோகி அவன் இப்படி பம்புறானோ அவன் 1ஆம் நம்பர் அயோக்கியனாக இருப்பான். இந்த காலில் விழுது அண்ணே சொல்கிறது இப்படி இது அவன் வந்து 1ஆம் நம்பர் ஃப்ராட். அண்ட் அண்ணாமலை இஸ் அ பிக் ஃப்ராட். ஓகே, திஸ் இஸ் ஐ ஹவ் சீன் அவன் என்னன்னு எனக்கு தெரியும். எவ்வளோ பேர்த்தை மிரட்டி காசு வாங்கியிருக்கான், யார்கிட்ட வந்து ஊழல் பணத்தை சம்பாதிக்கிறான் எல்லாத்துக்குமே தெரியும். என்னமோ பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லாருமே யோகிய சிகாமணிகளா? நம்மளே பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில். ஒன்றும் இல்லை, போன வாரத்தில் ஒரு ஏடிஜிபியை தூக்கி உள்ளார வச்சுருக்காங்க. ஓகே, அப்போ வந்து அந்த மாதிரி நீதி அரசர்கள் வரணும். உள்ளார போடுற மாதிரி வைக்கிறது நீதி அரசர்கள் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் 10 பேர் அந்த மாதிரி வந்தோன்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு நல்லது நடக்கும் நாட்டுக்கு. அவன் கல்யாணம் வந்து அந்த பையனுக்கு வந்து ஐ கேன் கால் இம் அ பையன் பிகாஸ் இஸ் மச் யங்கர் டு மீ. ஓகே,
தான் என்ன யோகிய சிகாமணி, தான் வந்து சனாதனத்தை பற்றி பேசுது. உனக்கு என்ன சனாதனத்தை பற்றி பேச உனக்கு என்ன யோகிதம் இருக்கிறது? See, even I don't understand. எனக்குமே சனாதனம் நான் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன். சனாதனம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. என்னோட புரிதல் வந்து இட் இஸ் நம்ம ஒரு வே ஆஃப் லைஃப். ஒரு ஹிந்து எப்படி அவங்களோட வாழ்க்கை, அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய ஒரு இது இந்த ராக்கெட் டெக்னாலஜி கிடையாது. அப்போ வந்து ஹிந்து இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ முஸ்லீம்ஸை நக்கல் பண்ணுறீங்க. முஸ்லீம்ஸ் வந்து 4 கல்யாணம் பண்ணிக்கிறான், 5 எவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அது. அப்போ வந்து நீ எவ்வளோ யோகியமானவன்? நீயும் 3 கல்யாணம் பண்ணியிருக்கல்ல. நீ என்ன பெரிய ஒரே பொது நீ வந்து ராமர் மாதிரி சீதா ஒரே கல்யாணம் பண்ணிக்கிட்டு யார் வேறு பொம்பளைங்களே பார்க்காதவனா? இன்றைக்கி நீ என்னமோ பெரிய தாடியை வளர்த்துக்கிட்டு வேஷ்டியை போட்டு காவியை போட்டு நீ என்ன யோகியமானவனா? உன் பின் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? உனக்கு என்ன தகுதி இருக்குது அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு? ஒரு லீடர் அங்கே எவனோ எழுதி கொடுத்ததை அப்படி படிக்கிறான். இந்த சின்ன குழந்தைங்க மனப்பாடம். இன்றைக்கி சின்ன பிள்ளைங்க 7-8 வயசு தனியாக பேச சொன்னால் அவ்வளோ அழகாக பேசுது. இப்போ வந்து நான் என்றைக்கும் எந்த ஒரு பேட்டிலையும் பேப்பர் வச்சுக்கிட்டோ இல்லை, எனக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த 10 பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நம்மளுக்கு தேவையில்லை. அயோக்கியர்கள் இவங்க பேரெல்லாம் படித்து சொல்கிறதுக்கு தேவையில்லை. ஓகே, அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி படித்து பேசுகிறான். ஈவன் தட் டெப்யூட்டி சிஎம் அவனும் அப்படி தான், உதயநிதியும் அப்படி தான் பேப்பர் படித்து, அவங்க அப்பனும் அப்படி தான். இவங்கெல்லாம் இவ்வளோ வருஷம் பொது வாழ்க்கையில் இருக்காங்கல்ல. இப்போ நாங்கள்லாம் புலவர் கிடையாது. தமிழ் புலவரோ இல்லாட்டி இங்கிலீஷ் புலவரோ எந்த ஒரு பாஷை புலவரோ, கலோக்கியல் லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரிஞ்ச பாஷையில் நம்ம பேசுகிறோம். அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியே இல்லாட்டி இவனுங்கெல்லாம் என்ன செய்வானுங்க? அந்த அன்றைக்கி பவன் கல்யாண் பேசுனது ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக இருந்துச்சு. அவனுக்கு தகுதி இருக்குதா? ஃபஸ்ட் நீ எவ்வளோ யோகியமானவன் அதை பேசுறதுக்கு? நீ ஊழல் பண்ணலையா? இல்லை நீ எந்த அளவுக்கு நீ பெரிய ஜெயிச்சுட்டு வந்திருக்கிற? நீ வந்து இந்த பிஜேபியோட பேக்கில் நீ உட்காந்துட்ருக்கிற. பிஜேபி நாளைக்கு வந்து இது சந்திரபாபு நாயுடியே முடிச்சிடுவாங்க டிடிபியை. அதுக்கு இவன் வந்து ஏஜென்ட். யார்? இந்த பவன் கல்யாண். அப்போ பவன் கல்யாண் என்ன உனக்கு என்ன இது இருக்குது, தகுதி இருக்குது மக்களுக்கு உபதேசிக்கிறது? தானே ஒரு அயோக்கியன். ஆனால் இன்றைக்கி என்னமோ பெரிய சனாதனம் என்ன சனாதனம்? அப்போ நீ 3 பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணால் சனாதனத்தில் சொல்லுதா? 3 கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நீ சினிமாவில் இருப்ப நீ குடிக்கலையா? நீ ஆட்டம் போடலையா? நீ எவ்வளோ பொம்பளைங்களோட நீ ஊர் சுற்றிக்க? ஊர் அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு தெரியும். அப்போ வந்து இன்றைக்கி நீ நீ எங்களுக்கு உபதேசிக்க வேண்டாம். உங்கள் உபதேசமெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. ஓகே, இன்றைக்கி வந்து நான் நல்லவன் ஆகிட்டானா உனக்கு தகுதியே கிடையாது பேசுறதுக்கு. ஸோ அதில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பிஜேபி வந்து நீங்கள் உண்மைக்கு எடுத்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு தமிழ்நாட்டில் வந்து ஆல்மோஸ்ட் 50% தெலுங்கு பாப்புலேஷன் இருக்குது. இட்ஸ் ஆல்சோ 60%. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெளியே கொண்டு வரதில்லை. ஏன்னா இது ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் டைமில் வந்து அந்த ஐ திங்க் இட் வாஸ் பிட்வீன் 84 and 89 மோகன் சொல்லிட்டு ஒரு எம்பி இருந்தார். ஐ திங்க் இட் வாஸ் ஃப்ரம் அந்த அந்த குடியாத்தம் சைடு அந்த ஒரு எம்பி மோகன் சொல்லிட்டு. அப்போ வந்து அவர் இந்த கேள்வியை கேட்டார். அதாவது பார்லிமெண்ட்டில் தமிழ்நாடோட பாப்புலேஷன் இது லிங்குவிஸ்டிக் பாப்புலேஷன் என்னென்னு. அப்போ வந்து அது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. ஓகே, அது மாதிரி எடுத்தான்னா லிங்குவிஸ்டிக் பாப்புலேஷனால் ஆக்சுவலி தெலுங்கு பாப்புலேஷன் நிறையவே இருக்குது. நீங்கள் இந்தியாவிலேயே எடுத்திங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் வந்து தெலுங்குஸ். ஹிந்தி வந்து அது ஹிந்தி இருக்குது. பட் அதை தவிர்த்துட்டு மராட்டி இஸ் நாட் த செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்பீக்கிங் பாப்புலேஷன். நாட் தமிழ் இஸ் நாட் த செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்பீக்கிங் பாப்புலேஷன். செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் தெலுங்கு. அப்போ இந்த தெலுங்கு பாப்புலேஷன் இங்கே இருக்குது. அண்ட் தென் அவங்க வந்து கொஞ்சம் செல்வாக்கான பாப்புலேஷன். தட் இஸ் அவங்க வந்துட்டு ரெவென்யூ, தட் இஸ் நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட்டு, இந்த கோவில்பட்டி அந்த ஏரியா, அப்புறம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டு, அப்புறமேல் இந்த கர்நாடகா பார்டர் டிஸ்ட்ரிக்ஸ், இதில் எல்லாமே தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள் எல்லாருமே நல்ல சம்பாதிக்கிற ஒரு இது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சேலத்தில் இந்த போயர்கள் இருக்காங்க, அந்த ஒரு பாப்புலேஷன், அவங்களும் தெலுங்கு ஸ்பீக்கிங் பாப்புலேஷன். அப்போ வந்துட்டு அந்த இது வந்து தெலுங்கு ஓட் பேங்கை பிடிக்கிறது தான் இந்த பவன் கல்யாணம் அனுப்பிச்சிட்ருக்காங்க. இந்த பவன் கல்யாணால் வந்து தெலுங்குக்காரங்கெல்லாம் போய் அவனுக்கு இந்த பிஜேபிக்கு ஓட் போடுவாங்கன்னா இதை விட முட்டாள்தனம். அவங்க நினச்சிக்கிறாங்க இந்த தமிழ்காரங்களும் தெலுங்குக்காரங்கெல்லாம் இந்த உளுந்துருவாங்க இவங்க பேசுகிற முட்டாள்தனத்துக்குலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் கொஞ்சம் அறிவு இருக்குது. தட் இஸ் நம்ம எல்லோரும் யோசிப்போம். தட் இஸ் இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த அரசியல் கட்சிகள் மதம், ஜாதி,
மொழி கொண்டு வராமல் நீங்கள் வந்து முதல் மக்களுக்கு என்ன செய்வீங்கன்னு சொல்லி பேசுங்க. இதெல்லாம் தேவையற்றது. என்னென்னா இப்படியே நம்மளை டிவைட் அண்ட் ரூல் பண்ணி நம்மக்குள்ளார ஒற்றுமை இல்லாமல் நம்மளை வந்து சீரழிக்கிறாங்க. இது வந்து தேவையில்லை. மக்கள் தான் யோசிக்கணும். மறுபடியும் நான் சொல்கிறது, மக்கள் யோசித்து சிந்தித்து இந்த மாதிரி அயோக்கியர்களை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இது டோன்ட் ஃபாலோ தெம். இந்த அயோக்கியர்கள் இவங்கெல்லாம் ஒரு தலைவர்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்றுக்காதீங்க. Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical, BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com